மறைந்த ஓவியம் நன்றி நிறை நெஞ்சத்தோடு பாடுவோம், அவர் இல்லமே தஞ்சமென கூடுவோம். ஆலயம் நிறை ஆலயம் இறைவன் மறைந்த ஓவியம் நன்றி நிறை நெஞ்சத்தோடு பாடுவோம், அவர் இல்லமே தஞ்சமென கூடுவோம். வருக இறைக்குலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே எழுக, வருக வருக குருகுலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே வருக. பின்வாயில் நுழைவாயில் ஆலயம், மன்னோரின் நிறையில் நம் ஆலயம். இறைவாக்கு பகிர்ந்திடும் ஆலயம், இறைவழியை நிறைவேற்றும் ஆலயம். துணிவுடன் எழுவோம் தடைகளை கடப்போம், துணிவுடன் எழுவோம் தடைகளை கடப்போம். உயிருள்ள ஆலயமாய் இயேசு அழைக்கிறார், உயிருள்ள ஆலயமாய் இயேசு அழைக்கிறார். வருக வருக குருகுலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே எழுக, வருக வருக குருகுலமே வருக, எழுக எழுக இறைக்குலமே எழுக. இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் திருப்பலியில் மன்றாடுவோம். This Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் இந்த பேராலயத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய அருளை நிறைவாக சுவைத்த மக்களாக நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்த பிறகு நாம் நினைக்க நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் எழக்கூடிய வகையில் திருப்பலியில் பங்கெடுப்போம். ஏராளமான வேண்டுதல்களோடும் ஏராளமான விண்ணப்பங்களோடும் நன்றியோடும் நாம் இந்த ஆலயத்தில் கூடியிருப்போம். இவை அனைத்தையும் அன்னையினுடைய பாதத்தில் வைத்து அன்னை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக பரிந்து வீசி ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்வையும் இந்த திருப்பலியையும் நாம் அமைத்து கொள்ள நாம் நம்முடைய எல்லா உடல் உள்ள சார்ந்த அந்த குறைபாடுகளோடு வாழ்கிற பொழுது செய்த சிறு சிறு குற்றங்களையும்
குறைகளை எல்லாம் நினைத்து அவை அனைத்தையும் அந்த அனைத்து தடைகளையும் நீக்கி ஆண்டவர் நமக்கு நிறை உள்ளத்தையும் நிறை வாழ்வையும் கொடுக்க இந்த திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் நேர்மையானதை நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மாலன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணை அற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக்க தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர
வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. பதிலுரை. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். நான் துன்பங்களில் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றேன். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம்மிப்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த யூபிஎஸ் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்களா, சிவில் சர்வீஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் இந்த ஓரல் போர்ஷன் அது ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஹெக்டிக்காக, கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க. அவங்க போகிறவங்க வந்து எல்லாவற்றையும் ரொம்ப நேர்த்தையாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு போனால் தான் அதுக்கெலாம் பதில் சொல்லலாம். ரொம்ப ஹை கொஷின்ஸ். அதில் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி நமக்கே விசித்திரமாக இருந்தது. அந்த கேட்டவரும் சிரித்தார், அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற அந்த பிள்ளையும் சிரிச்சது. என்ன கேள்வி அப்படின்னா, வாட் ஆர் ஆல் யுவர் அப்சர்வேஷன்ஸ் பை சீயிங் த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குது. தெருநாய்களை பற்றி உங்களோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்ட்டு. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க போகிற அந்த எக்ஸாமுக்கு போகிற அந்த பொண்ணுக்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன யோசிச்சிருக்கு? நம்ம என்ன நினைப்போம், என்ன கேள்வி கேட்குறோம், நான் எந்தெந்த புக்கோ படிச்சுட்டு வந்திருக்கேன், எந்தெந்தோ பாடத்தையோ நான் மனப்பாடம் பண்ணிட்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு ஆன்சர் பண்ணது ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்கிறான் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்தில் வசிக்கிற எல்லா நாய்களும் இந்த மோமோஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ரவுண்டாக ஒரு ஸ்நாக்ஸு, அது மட்டும்தான் சாப்பிடும், வேறு எது போட்டாலும் அதெல்லாம் சாப்பிடாது. அதே போல் எங்கள் ஏரியாவில் உள்ள அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாய்களும் வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜு, அது இந்த புளியோதரை மற்ற பொங்கல் அப்படி போட்டால் தான் அதை சாப்பிடுது, மற்ற இது போட்டாலும் அது சாப்பிட்றது கிடையாது. எங்கள் ஏரியாவில் உள்ளது சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்ட்டு அந்த அம்மா அதனுடைய ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி, அந்த நாய்களுக்குள்ள ஃபுட் ஹேபிட்ஸை அவ்வளவு தெளிவாக அவர்கிட்ட சொல்லுது. கேட்டவர்கள் அப்படியே சிரிக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து அதுவும் சிரிக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், அந்த அப்சர்வேஷன்ஸ், மனிதர்களை பார்த்து மனிதர்களை புரிந்து கொண்டு மனிதர்களை உணர்ந்து கொள்ளாத இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மற்ற உயிர் ஜீவன்களை அந்த மற்ற ஜீவராசிகளை அதைகளையும் பார்த்து அவைகளையும் அப்சர்வ் பண்ணுறது, அதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். நம்ம நினைக்கலாம், நீங்கள் வீடுகளில் இருக்கிற தன்னுடைய மனைவியையோ கணவனையோ பிள்ளைகளையோ எத்தனையோ பேர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் இதை போன்ற மனிதர்களும் உலகத்தில் வாழ்கிறார்கள். மற்ற ஜீவராசிகளை அதைகளை புரிந்து அவைகளை உணர்ந்து அவைகளை அங்கு இங்கு பார்த்து அவைகளும் நம்மோடு வாழ்கிறன அப்படி என்ற எண்ணத்தில் வாழ்கிற மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அப்பயும் வாழ்ந்தாங்க. பாரதியாருடைய பாடல் ஒன்று இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், எங்கு நோக்கினும் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு சொல்வார். எல்லா இடங்களையும் நாங்க தான் அப்படிம்பார். எல்லா இடங்களையும் எப்படி நம்ம இருக்க முடியும்? மனிதர்கள் ஒரு இடத்தில் வாழ்வார்கள், மற்ற பறவைகள் ஒரு இடத்தில் வாழும், விலங்குகள் ஒரு இடத்தில் வாழும். அவர் சொல்றாரு, எங்கு நோக்கினும் நாமன்றி வேறில்லைம்பார். எல்லா இடத்திலும் நாங்க தான் வாழ்றோம். நாங்கன்னா எல்லா உயிர்களும் என்னுடையது, எல்லா ஜீவராசிகளும் நாங்கள் தான், எல்லாருமே ஒன்று என்று வாழ்ந்து அப்பையும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப மனிதனை மட்டும் நாங்கள் என்று சொல்லாமல் பறவைகள், விலங்குகள், செடி கொடி இவை அனைத்தையும் மனிதன் தானாக
தன்னுடையதாக பாவித்து உணர்ந்து வாழ்ந்திருக்கிறான். இது மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இன்று நாம் வாழுகிற சூழலில் நம்மோடு வாழுகிற மக்களுடைய உணர்வுகளையே நாம் புரிந்து கொள்வது கிடையாது. மற்றவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குடும்பத்தில் சொந்த வாழ்கிற செய்கிற இடங்களில் நாம் பிற அவருடைய என்ன உணர்வு, அவருடைய வழிகள் என்ன, அவருடைய வேதனைகள் என்ன, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களுடைய சூழ்நிலை என்ன என்று நாம் நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்பதில்லை. தன் பிள்ளை தான் உண்டு என்று வாழ்கிற இந்த சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலம் எல்லா இடங்களிலும். நான் நல்லா இருக்கிறேனா, என் குடும்பம் நல்லா இருக்கா, அவ்வளவுதான், எனக்கு வேண்டியது எனக்கு கிடைத்ததா, இப்படித்தான் நம்முடைய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நமக்கு அவங்க என்ன செய்யணும், இப்போ நம்முடைய தேவைகள் நமக்கு தெளிவாக தெரியுது. எனக்கு இதை தான் வேணும், இவைகள் எனக்கு என்னுடைய தேவைகள், இது எனக்கு கண்டிப்பாக எந்த சூழ்நிலை எனக்கு இது தேவைப்படுகிறது என்று நாம் நம்முடைய தேவைகள் உணர்ந்திருக்கிறோம். அதே போல பிறர் நமக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். காரணம், என்னுடைய தேவையில், என்னுடைய உணர்வில், என்னுடைய எல்லா ஆசைகளிலும் விருப்பங்களிலும் நான் தெளிவாக இருக்கிறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை பிறருக்கு செய்ய நாம் முற்படுகிற பொழுது என்ன பிரச்சனைனா, நாம் பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்வதில்லை, பிறருடைய மனநிலையை புரிந்து கொள்வதில்லை, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்வதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிறருக்கு நாம் எதையுமே செய்ய முடிவது கிடையாது. பிறருடைய நிலைக்கு நாம் போவதற்கு அது நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அப்போ எப்போ நாம் பிறருக்கு அவர்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் என்றால், பிறருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளாத பொழுது அதை நான் செய்யவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மனிதனை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை புரிந்து கொண்டு நான் வாழ்கிற பொழுது அவர்களுடைய தேவையை நான் ஈஸியாக பூர்த்தி செய்ய முடியும். அப்போ அந்த ஒரு மனப்பக்குவத்தில் மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. மத்தேயு 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த அப்பத்தை பல்கி கொடுக்கிற பொழுது சொல்லுவார், 3 நாட்களாக அந்த மக்கள் என்னோடு இருக்கிறார், அவர்கள் உணவருந்தவில்லை அப்படிம்பார். இவர் எப்படி பார்த்தாரு? அந்த அப்பம் பல்கிய நிகழ்வு கடைசியில் அந்த நற்செய்தியாளர் சொல்லுவார், 5000 பேர் 4000 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு. அத்தனை 1000 பேர் மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் இவர்கள் அனைவரும் சாப்பிடவில்லை, பசியாக இருக்கிறார்கள். எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? அப்போ வந்திருக்கிற எல்லாருடைய உணர்வுகளையும் இவர் புரிந்து கொண்டு பேசியதனால்தான் இவருக்கு அப்படி சொல்ல. ஆனால் அவரோடு இருந்த சீடர்கள், ஆண்டவர் அவங்களை அனுப்பிவிடுங்க, வெளில அவங்க எங்கேயா போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படிம்பாங்க. ஆண்டவர் உணர்ந்த அளவுக்கு, ஆண்டவர் அவர்களை புரிந்து வைத்த அளவிற்கு தன்னோடு இருந்த சீடர்கள் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. எங்கே இவங்க போவாங்க, இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அந்த மனம்தான் நமக்கு வேணும். எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லோரையும் நாமாக பார்க்கக்கூடிய, எல்லோரையும் தனதாக எனதாக பார்க்கக்கூடிய அந்த உள்ளம் நமக்கு இருக்கிறதா? மிகப்பெரிய கேள்விக்குறி. கிராமங்களில் ஒரு கிராமத்து ஒரு முறை பூசை வைக்க போனேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுகிறாருன்னா ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பார், 2 நிமிஷம் தான் பேசியிருப்பார். அவர் புகைப்பிடிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு நிமிஷம் கூட பக்கத்தில் நிற்க நம்மளால் முடியாது. பக்கத்தில் பேசுகிற பொழுது நான் யோசித்தேன், 1 நிமிஷம் நம்மளால் நிற்க முடியலையே. இவருடைய மனைவி காலம் ஃபுல்லாக, வருஷம் ஃபுல்லாக, வாழ்க்கை ஃபுல்லாக இவரோட குடும்பம் நடத்தும். அந்த அம்மா அவர் கூட தான் இருக்கும். எப்படி இந்த அம்மா சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்குது? நினைக்க தோணுமா தோணாதா? அப்போ நமக்கு இப்படி தோணுதுன்னா ஏன் அவர் தன்னுடைய மனைவியினுடைய அந்த உணர்வுகளை ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது? அப்போ அவர் என்ன சூழ்நிலையில், அப்போ எனக்கு அது தேவை, எனக்கு அது மன திருப்தி, எனக்கு அது விருப்பம், அப்போ நான் செய்கிறேன். அதனால் பிறர் என்ன கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு தேவையில்லை. அதனால் பிறருக்கு என்ன விளைவு வந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு பிடித்தது நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அப்படித்தான் இது சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அப்படித்தான் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நாம் இப்படி வாழ்கிற பொழுது எப்படி நாம் பிறருக்கு அவர்கள் நினைப்பதை, அவர்களுக்கு தேவைப்படுவதை செய்ய முடியும்? செய்யவே முடியாது. அப்போ இந்த வார்த்தையில் நாம் படிக்கிற பொழுது
நமக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தேவைகள் நாம் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் பிறருடைய தேவைகளை, பிறருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு வாழ்கிற மனிதனாக வாழ்கிறேனா? நீங்கள் எல்லா இடங்கள்லையும் தேவையில்லை. ஊரில் எல்லாருக்கும் பெருசாக அவர்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அவர் எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய இல்லை. குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொண்டாலே, மனைவி கணவனை புரிந்து கொண்டாலே, இவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொண்டாலே, பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொண்டு இந்த உணர்வுகள் நல்ல முறையில் பரிமாறப்பட்டாவே போதும். ஒவ்வொரு குடும்பமும் இப்படி நல்ல உணர்வுகளை பரிமாறி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு குடும்பம் வாழ்ந்தாலே அது அப்படியே வெளியில் அது ஈஸியாக அது தட் வில் பி ஸ்ப்ரெட்டட். அப்போ நாம் நம்முடைய குடும்பங்களில், நாம் வசிக்கிற இடங்களில், நாம் வேலை செய்கிற இடங்களில், நாம் போகிற வருகிற இடங்களில் எந்த அளவுக்கு நாம் பிறரை பார்க்கிறோம். யாரோ ஒரு பெண் தன்னுடைய தெருவில் வாழ்கிற நாயை உணர்ந்து கொள்ளுகிறது. எவனோ ஒருவன் எல்லா உயிர் ஜீவராசிகளையும் நம் கூட்டம், நாமன்றி வேறில்லை என்று சொல்லுகிறான். அப்ப நாம் எப்படி வாழுகிறோம்? நான் என்னுடைய சுயநலத்தில் வாழ்கிறேனா, இல்லை எல்லோரையும் நானாக எனதாக பாவித்து அவர்கள் தேவைகளும் என்னுடைய தேவைகள் போல அவர்கள் தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வாழ்கிறேனா? இப்போ இந்த மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். இதற்குத்தான் கடவுள் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்திற்கு வருகிற பொழுது கடவுள் சொல்லுகிற வார்த்தை, உன்னை போல நீ பிறரையும் பார். உன் தேவைகள் தான் பிறர் தேவைகள். அப்போ அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் நீ அவர்களுக்கு வேண்டியதை, தேவைப்பட்டதை, எது எப்பொழுது தேவை என்பதை புரிந்து அறிந்து அதை அவர்களுக்கு ஓரளவு இருக்க நம்மால் முடிந்தளவர்களுக்கு செய்ய முடியும். அப்படி செய்கிற பொழுது இந்த உலகம் மிகப்பெரிய சொர்க்கமாக, சொர்க்கம் என்பது வேற எங்கே மேலே இல்லை, இங்கே தான். விண்ணுலகில் செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுக. அங்கே என்ன செய்யப்படுது இங்கேயும் எல்லாம் செய்யப்படுகிற பொழுது அது நாம் தான் செய்வோம். அப்படி செய்கிற பொழுது நாம் வாழ்கிற எல்லா இடங்களும் நல்ல முறையில், ஏற்ற முறையில் பிறர் வாழ, பிறர் சந்தோஷமாக மன நிறைவாக வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கத்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், கடவுளுடைய ஆசிரியை நாடுகிறோம். அவரை எல்லா நேரத்திலும் நாம் நமதாக்கி கொள்ள, தமதாக்கி கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம். அப்போ நமக்கு அந்த மனப்பக்குவம் வேணும். பிறருக்கும் என்னை போல செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் வருகிற பொழுது அது நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த மனப்பக்குவத்தில் நாம் வாழுகிறோமா? இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட அந்த மனதை, அந்த பரந்துபட்ட நல்ல மனதை கேட்டு தொடர்ந்து நாம் திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காணிக்கை எதை நான் தருவேன் காணிக்கை, நானே நீ தந்த காணிக்கை இதை நான் தருவேன் காணிக்கை. எனதெல்லாம் உனதன்றோ உனதுருவாக உவந்தளித்தேன். எனதெல்லாம் உனதன்றோ உனதுருவாக உவந்தளித்தேன். ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. நானே நீ தந்த காணிக்கை எதை நான் தருவேன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். உம்மக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகட்டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு இறைவா, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. பொன்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு புதுமைகள் மறைத்து நன்மைகள் நிறைய இறையருள் தருவாய் இறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக புனிதமிக்க இம்மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்காரகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்பை எனத் திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம்.